ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத்தீஸ் சொர்ணமகளில் வந்து டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட டீட்டெயிலு, போனஸு, பில்லிங் வந்து எப்படி போடுறாங்க, போனஸை வந்து எப்படி வந்து தங்கமாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸ் சொர்ணமகளில் வந்து டிஜிகோல்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கேஒய்சி ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ₹20 உள்ள தங்கம் வந்து ஆட் ஆகணும். அது வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹20 வந்து லாஸு. இந்த ஏர்ன் அண்ட் ரெஃபரன் கோடுன்னு ஒன்று இருக்கும் கேஒய்சியை ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும்போது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய கோடு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹20 உள்ள கோல்டு வந்து ஆட் ஆகும். இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா JE692G92. ஸோ இதான் வந்து என்னோடய கோடு. இதை வந்து நீங்கள் அந்த ஏர்ன் அண்ட் குரூப் கோடு இல்லைனா குரூப் கோடு அந்த இதில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா ₹20 உள்ள கோல்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ எப்படி வந்து ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இந்த போனஸ் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 7% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 76லேருந்து 150 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 151 டேஸ்லேருந்து 225 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. 226லேருந்து 300 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 1% வந்து கொடுக்குறாங்க. இதில் எது ரொம்ப முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ வந்து அவ்வளோ அமௌண்ட்டை வந்து இதில் கட்டிடுங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ப்ராஃபிட்டு. அதனால் இதில் வந்து ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து யாருக்குமே வந்து ஹோப் இருக்காது. அதனால் போக போக கட்டிக்கலாம்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு 70 டேஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. இந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா 300 டேஸு. ஒரு மெச்சூரிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் 330 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து ஷோரூம்லேயுமே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் வந்து வீடியோ கால் மூலயமா வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் தான். ஏன்னா கோல்டு காயின் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி. 2%, 1% வந்து போடுறாங்க. இப்போ நீங்கள் 2%னால் 4 கிராமுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 2%, 4 கிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 1% வந்து போடுறாங்க. இதே கோல்டு ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமமே எப்படியுமே 6%, 7%ல் தான் மினிமம் நான் சொல்கிறேன். எப்படியும் நீங்கள் வேஸ்டேஜ் இந்த மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். அது எப்படி அந்த கொடுக்குற போனஸ்லேயே நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ கிஃப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அமௌண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுப்போம் சொல்லிட்டாங்க. அந்த பேம்ப்ளெட் வந்து கிடையாது. ஸோ கிஃப்ட்டு பேம்ப்ளெட் வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து அமௌண்ட்டை பொறுத்து வந்து வேரியபிள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கீமுக்கு உள்ளது ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் டேஸ் வந்து சொல்லியிருக்கேன், கோல்டு ரேட் என்னவாக இருக்குது, அமௌண்ட்டு, போனஸ் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு, நமக்கு எவ்வளோ தங்கம் ஆட் ஆகுது. கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 70 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா 9100 வந்து இருக்குது. நம்ம 10,000 சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 7% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ₹700 வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் 5000 வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,700 வராது, 5,700. ஸோ ₹700 வந்து காமன் தான். அதில் வந்து 5000 கட்டுறீங்களா மாதம், இல்லை மாதம் 40,000 கட்டுறீங்களா அந்த மாதிரி ஷோ இருக்குது. ஸோ 40,000 சொல்லிட்டு 4,000. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டலாம். ஸோ மினிமம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை. பட் ₹100 மேலே நீங்கள் எவ்வளோ நாளுமே வந்து பே பண்ணலாம். எத்தனை டைம் வேணாலும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்றது கிடையாது. காலையில் ரேட்டு கூடியிருக்கு, மதியம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மதியம் குறைஞ்சிருக்கலாம், அந்த ரேட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு டைமே எத்தனை டைம் வேணாலுமே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த 10,700 பார்த்திங்க அப்படின்னா 1.175 கிராம் வந்துக்கு ஆட் ஆகுது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 10,700 அமௌண்ட் இருக்கா. ஸோ டிவைடட் பை அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவாக இருக்கோ டிவைடட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1.175 கிராமுக்கு வந்து நமக்கு ஆட் ஆகும். செகண்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 9,200 இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ 10,000 வந்து அமௌண்ட்டு, 5% போனஸ் அப்படின்னா நமக்கு ₹500 வந்து கிடைக்கும். அப்போ 10,500. 10,500 வந்து நீங்கள் 9,200 கோல்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1.141.
கிராம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து தங்கமாக வந்து நமக்கு வர வைப்பாங்க. மாதமாக வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னாலுமே இதுதான், நம்ம மாதம் ஒரு 5000 கட்டுறோம் அப்படின்னா 5000 டிவைடட் பை அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ இருக்கும் அப்படின்னா அந்த டிவைடட் பண்ணோம் அப்படின்னா கிராம் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3rd 75 டேஸில் வந்து 9500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ 10000 நமக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3% போனஸ் வந்து கொடுக்காங்களா, அப்போ 300 ருபீஸ் வந்து நமக்கு போனஸாக வந்து ஆட் ஆகும். அப்போ 10,300. ஸோ இந்த 10,000 ப்ளஸ் அந்த 300 வந்து 10,300. நமக்கு போனஸ் மட்டும் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 300. அப்போ வெயிட் எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்னா 1.084 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகுது. இதே லாஸ்ட்டு 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 9600 இருக்குது. 10,000 நான் சேவ் பண்ணியிருக்கேன். 1% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. 100 வந்து ஆட் ஆகுது. 10,100. அந்த 10,100 எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகுதுன்னா 1.052 கிராம் வந்து ஆட் ஆகுது. மொத்தமாக பார்ப்போமா, 330 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 9500 வந்து இருக்குது கோல்டு. இதில் வந்து நான் 40,000 வந்து மொத்தமாக வந்து நான் கை காசு போட்டு நான் கட்டியிருக்கேன். அவங்க போனஸாக வந்து எனக்கு கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,600 வந்து எனக்கு போனஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 41,600. ஸோ அந்த போனஸ் பார்த்திங்கன்னா 1,600. இந்த 1,600 வந்து நம்ம போனஸ் வந்து அந்த வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டியும் கட்டுறதுக்கே வந்து யூஸ் ஆகும். நான் சொல்கிறேன். இப்போ மொத்தமாக வெயிட் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்னா 4.452 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து 330 டேஸில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9,600 வந்து இருக்குது. அப்படின்னா கோல்டு வெயிட் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 4.452 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 11 மந்த்தாக நான் சேவ் பண்ணது தான் வந்து இது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் பார்த்திங்க அப்படின்னா 9,100 இருக்குது. ஃபைனல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 9,600 இருக்குது. ஸோ இப்படி பார்த்திங்களே அப்படின்னா ஒரு 500 டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து மினிமம் தான் சொல்லியிருக்கேன். எப்படியுமே ஒரு 1000 1,500 வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நம்ம ரேட்டு கூடும் போதே நம்ம வந்து இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வந்து கொஞ்சம் கிராம் வந்து கிடைக்கும். இப்போ நான் டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 4.452 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டுன்னு வந்து நான் 40,000 வந்து கட்டியிருக்கேன். இப்போ நான் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ 2% வேஸ்டேஜ் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா 4 கிராமுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 கிராம் சேர்த்துருக்கீங்க 3 கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. இதே நீங்கள் 4 கிராம் 5 கிராம் சேவ் பண்ணிக்கலாம் 1%. இப்போ நான் 4 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கனால எனக்கு 1% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. நீங்கள் மொத்தமாக நான் ஒரு 4 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 9,600 வந்து கோல்டு ரேட்டு இருக்குது. ஒரே நாளில் வந்து நான் வாங்க போகிறேன். வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும்னு சொன்னாலுமே மொத்தமாக ஒரு 4 கிராம் வந்து நான் ஒரே நாளில் வாங்க போகிறேன். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 9,600 இருக்குது. அந்த 4 கிராம் இதே வெயிட்டை வந்து வாங்குகிறேன். 4.452 கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 42,739 வருது. வெறும் தங்கம் மட்டும். இன்னும் ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணலை. ஆனால் நீங்கள் இந்த கிராமை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? இந்த 4.452 கிராமை பார்த்திங்க அப்படின்னா 41,000க்கே வாங்கிட்டீங்க. ஸோ இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இதுலேயே வந்து ஒரு 1,500 டிஃபர் ஆகுதா? இப்போ வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக இருக்க மாதிரி தெரியுது. பட் இது ஓகே தான். வேஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா 1% தான், ரொம்ப கம்மி தான். அப்போ ஒரு 427 வந்து வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1,295. இப்போ பேமெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 427 ப்ளஸ் அந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நான் கூட்டினேன் அப்படின்னா ஒரு 1,722 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கட்டியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 40,000 தான் வந்து கட்டியிருக்கோம். அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்க 1,600. ஆனால் நமக்கு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு 1,722. ஒரு 122 மட்டும் நம்ம கை காசு போடுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரஸாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ மில்லிகிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து சேவ் பண்ண முடியாது. நீங்கள் அன்றைக்கே வந்து இதே வெயிட்டுக்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க, ரெடி காசு கொடுத்து உடனே வாங்குறீங்க, அந்த மாதிரி டிஜிகோல்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் வாங்குறீங்க அப்படின்னா நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் இதே கிராமுக்கு வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா தங்கம் மட்டும் எவ்வளோன்னு சொன்னேன் 42,739 சொன்னேன்னா
அதை போட்டுட்டு இந்த வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 1722 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 42,461 ரூபா வந்து வருது. இப்போ நான் டிஜிகோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம் வாங்க எனக்கு மொத்தமாக வந்து 41,722 ரூபா தான் வந்து வந்திருக்கு. இதே நான் கை காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 44,461 ரூபா வந்து வருது. அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2,739 ரூபா வந்து நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஜிகோல்டில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம 100 ரூபாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட்டு இருக்கா, இது மந்த்லி ஸ்கீம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ 5,000 ரூபா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். இந்த ஸ்கீம் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் 1 கிராம் சேர்க்கலாம், இல்லை 2 கிராம் சேர்க்கலாம். ஸோ உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் சேர்த்துருங்க. ஆனால் எப்படியும் என்னையை பொறுத்த வரைக்கும் 1 கிராமாவது சேவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கொஞ்சமாவது ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த மில்லிகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா ப்ராஃபிட்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் 1 கிராம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. எப்படியும் ஒரு 10,000 எப்படியா சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எவ்வளோ சேவ் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ்லேயே வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுமோ அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. நான் தங்கமயிலில் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஸ்கீம் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதை பார்த்து எனக்கு என்ன வருதுன்னா, இங்கே வந்து டார்கெட் மாதிரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் தங்கமயிலில் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்குமா, எத்தனை டேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலரில் வந்து டார்க்காக இருக்கும், அப்புறம் லைட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸு, செகண்ட் 75 டேஸ்லாம் வந்து அழகாக வந்து காட்டுவாங்க. பட் இதில் வந்து அப்படி காட்டலை. ஸோ நம்மளாக தான் வந்து டேட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து முடியுதான்றதை பார்த்துக்கணும். அது ஒன்று எனக்கு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து காமனாக வந்து தங்கமயிலையும் காட்டுறாங்க, போத்தி சொன்ன மகளையும் காட்டுறாங்க. பட் தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ குறைஞ்சிருச்சு இன்றைக்கே சேமிப்ப ஆரம்பிங்க அப்படின்னு வந்து நிறைய கோட்ஸ் மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் போத்தி சொன்ன மகளில் நார்மலாக வந்து இது ரேட்டு கம்மியாயிருச்சு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஸோ தங்கமயிலில் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இது ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி கோல்டு ரேட் எல்லாமே வந்து காமனாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன். இப்போ கோல்டு ரேட் வந்து இப்போது இன்றைக்கி மதியம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ மதியம் பார்த்திங்க அப்படின்னா 9,000 காலையில் வந்து 9,100 ரூபா இருக்குது. மதியமே வந்து 9,005 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மதியமே கட்டிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ மறுநாள் காலை இருக்கல, மறுநாள் நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா 9:30க்கு வந்து கோல்டு ரேட் வந்து நான் போட்டுருவேன். அப்போ வந்து இந்த 9,005 ரூபா இருக்குல்ல, ஸோ அதுவே இருக்கா இல்லை 9,100 ரூபா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இந்த 9:30 பார்த்துட்டு கோல்டு ரேட்டை பார்த்துட்டு உடனே வந்து இந்த 9.5 ஸோ அதுக்கே வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. ஏன்னா ஆப்பில் வந்து மாறதுக்கு வந்து 10 மணி 10:30 11 o'clock வந்து ஆயிரும். ஸோ அப்போது நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ 9:30லேருந்து 9:40க்குள்ளே நீங்கள் எப்படியுமே வந்து கோல்டு ரேட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம சேனலில் போட்டுருவேன். ஸோ பார்த்துட்டு இந்த ரேட்டா இல்லை இந்த கோல்டு ரேட்டான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே வந்து இது பண்ணாதீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து இப்படி தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் எவ்வளோ குறைஞ்சிருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு 9:30க்குள்ளே வந்து நான் பேமெண்ட் வந்து 9:40க்குள்ளே வந்து கட்டிடுவேன். ஸோ அப்போ வந்து ரேட் வந்து மாறி இருக்காதா, உடனே வந்து நான் பேமெண்ட் வந்து கட்டிடுவேன். ஸோ இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது, ஏதாவது நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போத்தி சொன்ன மகள் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நெல்லையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சேலமில் இருக்குது, திருவனந்தபுரம். ஸோ இதிலலாம் வந்து போத்தி சொன்ன மகள் இருக்குது. இதிலலாம் வந்து டிஜிகோல்டும் இருக்குது. இங்கே மற்ற ஊரில் இருக்க நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கீமில் வந்து ஆன்லைன் மூலிமா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கால் மூலியமாக வந்து நீங்கள் காயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடும். ஸோ இந்த டிஜிகோல்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது. ஏன்னா மற்ற ஊரில் இல்லாதனால இது அவ்வளோக்கா வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. தங்கமயிலோட இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது பிரான்ச் வந்து ரொம்ப கம்மி. தங்கமயில் மாதிரி இதுலேயும் பிரான்ச் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து நல்லாவே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் பெனிஃபிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 7% வந்து இருக்குது. அங்கே ஸ்டார்டிங் பார்த்திங்க 5% தான். ஸோ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது போத்தீஸ் டிஜிகோல்டில் தான் நிறைய பேர் வந்து சேருவாங்க. ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன்.
ஸோ இன்னும் நான் எனக்கு மெச்சூரிட்டி வந்து எதுலேயுமே ஆகலை, தங்கமயிலையும் ஆகலை, இதுலேயும் பார்த்துக்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ என்னோட மெச்சூரிட்டி ஆகும்போது நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.